இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவர் இயேசு கிறிஸ்து தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. நேற்றைய தினத்திலே சந்தோஷமான சூழ்நிலையிலே இயேசு எதை பார்த்தார், எதை கண்டார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த நாளிலே துன்பமான சூழ்நிலையிலே பாடுகளை அனுபவித்த வேளையிலே இயேசு கிறிஸ்து எதை பார்த்தார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வலையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை பண்ணுகிறவராயும் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயிலே வஞ்சனை இருந்ததில்லை என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. நன்மையே செய்கிற தேவனாய், பாவமறியாத பிரதான ஆசாரியராய் அவர் இந்த உலகத்திலே வந்து நமக்காக வாழ்ந்தார். நன்மையே தான் அந்த ஜனங்கள் அந்த நாட்களிலே அனுபவித்தார்கள். ஆனாலும் வேலை வந்த பொழுது அவரை பிடித்து முதலாவது அவர்கள் காய்பாவின் வீட்டிலே கொண்டு போகிறார்கள். காய்பாவின் வீட்டிலே அவர் பிரதான ஆசாரியர். அவரிடத்திலே அவர்கள் குற்றஞ்சாட்டுகிறார்கள், இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னான் என்று சொல்லி. பிரதான ஆசாரியனுக்கு முன்பாக அதுதான் பெரிய குற்றச்சாட்டு. நீ மனிதனாய் இருக்க தேவன் என்று உன்னை சொல்லுகிறாயே என்று சொல்லி பிரதான ஆசாரியன் வஸ்திரங்களை கிழித்து அவரை நியாய தீர்ப்புக்கு ஒப்பு கொடுக்கிறார். அங்கிருந்து அவரை பிலாத்துவனிடத்திற்கு கொண்டு போகிறார்கள். அவர் ராஜா. பிலாத்துவனிடத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள், இவன் தன்னை ராஜா என்று சொன்னான் என்று சொல்லி. அந்த இடத்திற்கு ஏற்ற ஒரு குற்றச்சாட்டை இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கிறார்கள். இயேசுவோ பேசாமல் இருந்தார். அவர் மாத்திரம் ஒன்றும் சொல்லவில்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது. அமைதியாக எல்லா குற்றச்சாட்டுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அவரை அவர்கள் பிடித்து வாரினால் அடித்து அவருடைய சரீரம் எல்லாம் கிழிந்து உளப்பட்ட நிலம் போல ஆகிறது. அவருடைய இரத்தம் எல்லாம் இந்த உலகத்திலே இந்த பூமியிலே சிந்தி கொண்டே இருக்கிறது. அவர் பொறுமையாக எல்லாத்தையும் சகித்து கொண்டிருக்கிறார். அவரை குற்றுகிறாக்கின பின்பு அவருடைய தலையிலே முள் கிரீடத்தை வைத்து முழங்கால் படியிட்டு பரியாசம் பண்ணுகிறார்கள். யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணுகிறார்கள். இந்த எல்லா உபாதைகளுக்கும் பிறகு ஒரு பாரமான சிலுவை அவருடைய தோளின் மேல் கொடுத்து, நீ இதை சுமந்து கொண்டு கொல்கதா மேட்டிற்கு ஏறு என்று சொல்லி அவரை அனுப்புகிறார்கள். இயேசு கிறிஸ்து அந்த பாரமான சிலுவையை தூக்கி கொண்டு நம்முடைய பலவீனங்களை எல்லாம் அவர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு அதை சுமந்து கொண்டு அவர் போகிறார். அந்த கொல்கதா மேட்டிலே அவரை சிலுவையிலே அறைகிறார்கள். சிலுவையிலே அவர் சொன்ன ஒரு வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. அவ்வளவாய் அவருடைய சரீரம் நொறுக்கப்பட்டது, அவ்வளவாய் அவருடைய இருதயம் வேதனைப்பட்டது. அந்த கோர பாடுகளை சகிக்கும் பொழுது அவர் என்ன செய்தாராம், தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அதை சகித்தார் என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். கடினமான அந்த சூழ்நிலையிலே அவர் அதை சகித்தாராம். தனக்கு முன்பாக இருக்கிற சந்தோஷம், இந்த பாடுகளுக்கு பின்பு இருக்கிற சந்தோஷம், பிதாவின் வலது பார்சத்திலே அவர் வீற்றிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற சந்தோஷம். அதோடு கூட இன்னொரு காரியம் ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 53 11வது வசனத்திலே, அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்ளுவார்.
அவருடைய அக்கிரமங்களை அவர் தாமே சுமந்து கொண்டதற்கான காரியம், அவருடைய ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு அவர் திருப்தி ஆவாராம். அவருடைய ஆத்மா நெருக்கப்படுகிறது, அவருடைய சரீரம் நொறுக்கப்படுகிறது, அதெல்லாம் அவர் சகித்த பொழுது அதன் பலனை கண்டு திருப்தி ஆவாராம், திருப்தியானாராம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சகித்த அந்த பாடுகளுக்கான பலன் என்னது யோசித்து பாருங்கள். நீங்களும் நானும் தான். நம்மை அவர் கண்டார் சிலுவையிலே. இந்த பாடுகள் எல்லாம் நான் சகிக்கட்டும், இந்த என்னுடைய மகள், இந்த என்னுடைய மகன் என்னுடையவனாக, எனக்கே உரியவளாக அவள் மாறுவாள், என்னை அப்பா என்று கூப்பிடும் பொழுது எனக்கு சந்தோஷம் வரும், இந்த ஆத்மா மோட்ச ராஜ்யத்திற்கு வரும் பொழுது பரலோகத்திலேயே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். இந்த பலனை அவர் கண்டார். ஆத்ம வருத்தத்தின் பலனை அவர் கண்டு அவர் திருப்தியானாராம். அந்த பாடுகளை எல்லாம் அவர் சகித்தாராம். துன்பமான நேரத்திலே அதற்கு பின்னால் வருகிற பலனை, அதன் பிறகு கிடைக்கிற அந்த பிரதிபலனை அவர் பார்த்து சந்தோஷப்பட்டாராம். இந்த செய்தியை கேட்கிற நீங்களும் கூட நினைக்கலாம், என் வாழ்க்கையின் கடினமான பாதையிலே நான் நடந்து கொண்டிருக்கிறேன், ஒரு நாளும் நான் இவ்வளவு வேதனைகளை இத்தனை வயது வரை அனுபவிக்கவில்லை, இந்த வயதான காலத்திலே இப்படி ஒரு பிரச்சனை எனக்கு வந்து விட்டதே, இப்படி ஒரு வேதனை வந்து விட்டதே, நான் கஷ்டப்படுகிறேனே, என் பிள்ளைகள் எல்லாம் என்னை ஆதரிப்பார்கள் என்று நான் நினைத்தேன், எவ்வளவு பாடுபட்டு என்னுடைய பிள்ளைகளை நான் வளர்த்தேன், ஆனால் இன்றைக்கோ அவர்கள் எல்லாரும் எனக்கு விரோதிகளாக மாறிவிட்டார்களே, நான் எவ்வளவு பிரயாசப்பட்டேன், எவ்வளவு கஷ்டப்பட்டேன், நான் எவ்வளவு உத்தமமாய் ஊழியம் செய்தேன், ஆனால் எனக்கு இந்த பாடுகள் வந்து விட்டதே என்று நீங்கள் நினைக்கலாம். கர்த்தர் அறியாமல் ஒன்றுமே உங்கள் வாழ்க்கையிலே வருவதில்லை. ஏனென்றால் வேதவசனம் சொல்லுகிறது, ஒரு சின்ன சிட்டுக்குருவி கீழே விழுவது கூட கர்த்தருக்கு சித்தமில்லாமல் அது விழாதான். ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவருடைய முடியெல்லாம் கர்த்தர் எண்ணி வைத்திருக்கிறாராம். அவர் அவ்வளவாய் கரிசனை உள்ளவர், அக்கறை உள்ளவர். அவர் அறியாமல் ஒன்றுமே உங்கள் வாழ்க்கையிலே வரவில்லை. வேத வசனம் சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், ஆல் திங்ஸ் வர் டுகெதர் ஃபார் குட், அதெல்லாம் சேர்ந்து உங்கள் நன்மைக்காக நடக்கிறது. கர்த்தர் அதுல ஏதோ ஒரு நன்மையை உங்களுக்கென்று அவர் வைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் கவலைப்படாமல், இதன் பிறகு உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறது, இதன் பிறகு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது, கர்த்தர் நன்மைக்காகவே அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி இதன் பிறகு வருகிற அந்த சந்தோஷத்தை நினைத்து கர்த்தரிடத்திலே உங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை நீர் நடத்தும், என்னை நீர் வழி நடத்தும், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும், நன்மையின் கிருபை என்னை தொடரும், நீடித்த நாட்களால் நான் கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருப்பேன் என்று சொல்லி அறிக்கை பண்ணி பாருங்கள். ஒரு நிமிடம் கண்களை மூடி, என்ன காரியத்துக்காக நீங்கள் வேதனைப்படுகிறீர்களோ அதை ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபித்து பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வழி எங்கே, ஜீவ வழி எங்கே, போகும் வழி எங்கே, கொல்கதா மலைக்கு போகும் வழி எங்கே, இயேசுபிரான் சிலுவையோடு சென்ற வழியுண்டே, பாடுகள் தான் வேதனை தான் பரமன் காட்டும் வழியதுதான், பாடுகள் தான் வேதனை தான் பரமன் காட்டும் வழியதுதான், வழி எங்கே, ஜீவ வழி எங்கே, போகும் வழி எங்கே. பரலோகத்திற்கு போகிற அந்த பாதை நெருக்கமோ இடுக்கமானது, ஆனால் அதன் முடிவோ நித்திய ஜீவன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய பாதையிலே வழி நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.